இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலங்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ பயப்படாதே. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காகவும் பயப்படாதே என்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் இந்த நாளிலே. ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இரவும் பகலும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. இரவும் பகலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஒருவேளை நீங்கள் போகிற உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? ஒருவேளை உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பயப்படாதிருங்கள். ஏனென்றால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் பயம் வர வேண்டும்? ஆண்டவராகிய கர்த்தர் அது மாத்திரம் சொல்லவில்லை, அதற்கு அடுத்த பகுதியில் அந்த வசனத்திலே சொல்லுகிறார், திகையாதே. எதற்காக நீங்கள் திகைக்கிறீர்கள்? பிரச்சனைகளை பார்த்து திகைத்து போயிருக்கிறீர்களா? அல்லது போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து திகைத்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்கள் போய்கொண்டிருப்பீர்கள் என்றால், முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் பயப்படாதிருங்கள். இரண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் திகையாதிருங்கள். ஏன் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். ஆண்டவர் இரவும் பகலும் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து இருக்கலாம், போராட்டங்களை பார்த்து நீங்கள் திகைத்து போயிருக்கலாம், அல்லது சம்பவங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எதுவாய் இருப்பினும் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, நானே உன் தேவன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நானே உன் தேவன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீ பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். பிரச்சனையை பார்த்து நீ பலகீனப்பட்டு போயிருக்கலாம். போராட்டங்களின் நிமித்தம் நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நான் உன்னை பலப்படுத்துவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நான் உனக்கு பலனை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன்னை மீண்டும் நடக்க செய்வேன். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் ஒரு இடத்தில் முடங்கி கிடக்கிறீர்களா? பலகீனத்தின் நிமித்தம் முடங்கி கிடக்கிறீர்களா? பிரச்சனை நிமித்தம் முடங்கி கிடக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னை பலப்படுத்தி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே பலப்படுத்துவார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு பலனை கொடுப்பார். கொடுத்து அது மாத்திரமல்ல, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுவார். சகாயத்தை பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய நீதியின் வலங்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் போகிற பிரச்சனைகள், போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், பாடுகள், வேதனைகள், பலகீனங்கள் எதுவாய் இருப்பினும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிரச்சனைகளை பார்க்கிலும், போராட்டங்களை பார்க்கிலும், பலகீனங்களை பார்க்கிலும், வியாதியை பார்க்கிலும், சஞ்சலத்தை பார்க்கிலும், வருத்தத்தை பார்க்கிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன். திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை என்னுடைய நீதியின் வலங்கரத்தினால் தாங்குவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறார்.
கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்கும் பொழுது வேற எப்படிப்பட்ட போராட்டங்களா இருந்தாலும், சோர்வாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நாம் முடங்கி போய்விட முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய பலனே நமக்கு பலன். அந்த பலன் நமக்குள் வரும் பொழுது எல்லா போராட்டங்களையும் அது மேற்கொள்ள செய்யும், பலகீனங்களை மேற்கொள்ள செய்யும், பிரச்சனைகளை மேற்கொள்ள செய்யும், சஞ்சலங்களை மேற்கொள்ள செய்யும். ஆதலால் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், தேவ ஜனமே, நீங்கள் பயப்படாதிருங்கள், திகையாதிருங்கள், நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உங்களோடு கூட இருந்து என்னுடைய நீதியின் வலங்கரத்தினால் நான் உங்களை தாங்குவேன் என்று இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு இருந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பலகீனங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, சோர்விலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை மீண்டும் நடக்க செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி ஐயா. கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. அதன்படி என் ஆண்டவராகிய கர்த்தர் யாரெல்லாம் திகைத்து போய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறார்களோ, என் ஆண்டவர் அவர்கள் பயங்களை நீக்கி அவர்களுக்கு கர்த்தாவே பலத்தை கொடுப்பீராக, உற்சாகப்படுத்துவீராக. சோர்ந்து போனவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து அவர்களுடைய கர்த்தாவே ஹல்லேலூயா சூழ்நிலைகளை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. தேவ கரம் கூட இருப்பதாக. உம்முடைய நீதியின் வலங்கரத்தினால் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துங்க ஆண்டவரை. தனித்தனியாய் பேராய் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.